இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 793வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஒளி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லாக இந்த ஒளி என்ற சொல்லை இந்த வாரம் நமது தொகுப்பாக தேர்வு செய்துள்ளோம். இடம் அல்லது பொழுதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக ஒளி என்ற சொல்லுக்கான அர்த்தம் நிறைந்திருக்கின்றது. இன்று நமது அவையில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் வாசிப்பை நேசிப்போம் என்ற அழகியதொரு தொடர் நிகழ்வு. வாசித்தல் என்றென்றும் நம்மை மென்மைப்படுத்துவதோடு நில்லாமல் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பரிமாற்றம் பெறுகின்றது. நமக்குள் நாம் கற்கும் விடயங்கள் என்றும் நம்மோடு மட்டும் நின்று போவது கிடையாது. அது விதையாகி அரும்பாகி மொட்டாகி காயாகி கனியாகி ஒவ்வொருவருக்கும் பலன் தருகின்றது. மரம் இவ்வாறு படிநிலைகள் வாயிலாக நமக்கு பலன் தருகின்றதோ, அதுபோல நம்முள் நாம் விதைக்கக்கூடிய இந்த வாசிப்பு என்னும் விதை நம்மோடு மட்டும் அருகி குறுகி நின்று விடாமல் ஒவ்வொரு பரிணாமங்களாக அது நமக்குள் மலர்ந்து மீட்சியடைந்து அதன் கனிகளை மற்றவர்கள் சுவைக்கும்படி நமது வார்த்தைகளாக நமது வாழ்வாக அது பரிணமித்து ஒன்றுக்கு 100ஆக பலன் தரக்கூடிய ஒன்றாக பரிமாற்றம் பெறுகின்றது. இந்த வாசித்தல் என்னும் அனுபவம் நமது குழந்தை பருவம் முதலாகவே நமக்குள் நமது சான்றோர்களாலும் பெற்றோர்களாலும் இந்த சமூகங்களாலும் நமக்குள் தெரிவு செய்யப்பட்டு நமக்குள் விதைக்கப்படுகின்றது. இந்த விதைகளை நமது வாழ்நாள் முழுக்க சிறுக சிறுக வாசித்து வாசித்து சேமிக்கும் பொழுது நமது வாழ்வின் உயரங்களும் எப்பொழுதும் எண்ணிறைந்த ஒன்றாக பரிமாற்றம் பெறுகின்றது. இதன் அடிப்படையிலேயே வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு தொகுப்பு நமது தளத்தில் ஆரம்பமாகி எண்ணிறைந்த ஆளுமைகள் இந்த தலைப்பில் அவர்களது உரைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். வாசிப்பு அனுபவத்தையும் பகிர்ந்துள்ளார்கள். நமது அவையில் சமீப மாதங்களாக அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புத்தம் புதிய முயற்சிகளுடன் இந்த வாசிப்பின் நேசிப்பை நமக்கு எப்பொழுதுமே சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக பரிசளிப்பதில் வல்லவராக இருந்து வருகின்றார்.
ஒவ்வொரு முறையும் தமது வாசித்தலின் அழகை தமது வார்த்தைகளின் வாயிலாகவும், உணர்வுகளின் வாயிலாகவும், அந்த கதை மாந்தர்களோடு இணைந்து நாமும் பயணிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்ய அனுபவத்தை நமக்கு அன்பு பரிசாக வழங்கி வருபவர். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான கதைக்களத்தில் அவரோடு இணைந்து நாமும் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் வாயிலாக நமது வாழ்வினையும் நாம் பண்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் பயனுள்ள ஒன்றாக பரிமாற்றம் செய்வோம். வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெகு நாள் ஆகிவிட்டது. அலுவல் பணி காரணமாக தொடர்ச்சியாக வர முடியவில்லை. அதற்கு முதலில் அவை பொறுத்தருள வேண்டும். வாசிப்பை நேசிப்போம் என்ற தொடர் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் எப்போதும் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டு. எப்போதுமே நம்ம படித்த விஷயத்த யாருக்காவது சொன்னாதான் அதை இன்னும் கொஞ்சம் புரிதலே நமக்கு இருக்கும். படித்துவிட்டு அப்படியே கடந்து போகும்போது அதில் நம்ம எவ்வளவு புரிஞ்சிருக்கிறோம், அதை உள்வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வெளியில் சொல்லும்போது தான் அது தெரியும். அப்படிதான் இங்கே நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. அர்த்தநாரி ஐயாவிலேருந்து ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லிகிட்டே போனோம். லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஏன்னா அவரெல்லாம் ஒரு விஷயத்தை படிக்கிறதே அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். அந்த ஒரு ஒரு பேரன்புனால தான் தன்னோட அறிவும் வளர்ந்துட்டு இருக்குது. நம்ம விஷயத்த அடுத்தவங்களுக்கும் சொல்ல போறோங்கிற ஒரு அன்போட அவரு செய்வாரு. அது மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையெல்லாம் இந்த இடத்துல பார்க்கும்போது, பேசும்போது, அளவலாவும்போது, ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். அ எல்லா நண்பர்களும் ஒண்ணு கூடி, அ ஒரு திண்ணையில உட்காந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு திருமண வைபவத்துல சொந்தக்காரங்கள எல்லாம் பார்த்து ஒண்ணா சந்திச்சு பேசுற மாதிரி ஒரு நிகழ்வு. இது மாதிரி ஒரு நூலகத்துல சந்திக்கிற மனிதர்கள். இப்படி ஒவ்வொரு சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் தர்றது இந்த அறிவார்ந்த விஷயங்கள பகிர்ந்து கொள்ளும்போது, நான் படிச்ச விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நெனைக்கும்போது, அ நெறைய நேரங்கள்ல வித்தியாசமான மனப்பான்மை உள்ளவர்களால எப்படின்னா, புது வித்தியாசமான அ ஒரு புரிதலுடைய விஷயங்கள எடுத்துக்க முடியாது. ஆனா, எத எடுத்துக்கலாம் அதிலிருந்து அப்படின்னு நம்மளால உணர முடியும். அந்த ஒரு கதையிலயும் சரி, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு நாளும் புடிச்சதும் நடக்குது, புடிக்காததும் நடக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம புடிச்சத வச்சு தான் நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நகர்த்திட்டு இருக்கோம். புடிச்ச விஷயத்த எதிர்பார்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்குது. எதிர்பாராம நடக்கிற நெறைய விஷயங்கள் புடிக்காம இருந்தா கூட, அத கடந்து போறதுக்கு இந்த புடிச்ச விஷயங்கள் நமக்கு உதவியா இருக்கு. அதுதான் நம்ம வாழ்க்கையில இந்த வாசிப்பை நேசிப்போம் கூட அதுதான் பண்ணுதுன்னு நான் நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் அத சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கதை என்னன்னா, நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய 1, 2 தொகுப்பு கதைகள். ஒரு அவருடைய கதைகள் எல்லாமே ஒரு துணுக்கு மாரி தான் வரும். ஒரு சின்ன
ஒரு ஃப்ளாஷ் மாரி தான் அவர் வந்து சில விஷயத்த சொல்லிட்டு போவாரு. அந்த மாதிரி ஒரு 1, 2 கதைகள் வாசிச்சுட்டு, அப்புறம் சமகால கதை ஒண்ணு வாசிக்கலாம். நேரம் இருந்தா ஒரு அ ஜெயமோகன் ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு கதை வாசிக்கலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஏன் இந்த செக்மெண்ட் இப்படி வரிசைப்படுத்தியிருக்கேன்னா, இந்த காலை நேரம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப வந்து ஒரு பிஸியான நேரம். அதுல ஆரம்பத்துல யாருக்கும் அழுத்தத்தையோ, சிந்தனையோ, ஒரு பொது உடைமை கருத்தையோ, இது எதையுமே சொல்லிட வேண்டாம். ஒரு ஜனரஞ்சகமா, ஒரு ஹாஸ்யமா, ஒரு சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கைய இந்த நாளை துவங்குவோம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஒரு முக்கியமான காரணம். ஸோ அது மாரி ஆ இன்னைக்கு தென்கட்சி சுவாமிநாதன் அவருடைய சின்ன சின்ன கதைகள் ஒரு வரிசைப்படுத்தி அ சொல்றேன். அவருடைய பாணியில நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா, அவரோட கதை சொல்லல் பாணிங்கிறது வேற. அந்த அ மறைபொருள அவர் சொல்லி கடைசியில தான் அந்த விஷயத்த சொல்லும்போது, அந்த அழகியல் வந்து வேற. அ அவருடைய "கடவுளை தேடாதீர்கள்" அப்படிங்கிற ஒரு தொகுப்பிலிருந்து நெறைய கதை இருக்கு. அதுல வந்து 1, 2 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தொடர்ச்சியா. அப்புறம் நம்ம அடுத்த அடுத்த கதைகளுக்கு போலாம். இதெல்லாம் சொல்லிட்டு நான் திருப்பியும் சொல்றது உங்களுக்கு, "சீக்கிரம் கதைய சொல்லப்பா" அப்படிங்கிற மாரி இருக்கும். அ நன்றி. தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் அ அரியலூர் மாவட்டம் கொள்ளிடக்கரையோரத்து கிராமத்தில தென்கட்சிங்கிற ஒரு கிராமத்தில விவசாய குடும்பத்தில தான் பிறந்தது. பிஎஸ்சி வேளாண்மையோட கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில படிச்சது. தமிழ்நாடு அரசு பணியில விவசாய அலுவலரா 3 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. தென்கட்சி ஊராட்சி மன்ற தலைவரா 7 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. அது தவிர வானொலியில 24 ஆண்டுகள் வந்து அவரோட சேவை இருந்திருக்கு. சென்னை வானொலியில உதவி நிலைய இயக்குனரா பணியாற்ற 2002ல வந்து அவர் பணி நிறைவு அடையிற வரைக்கும், அந்த வானொலிக்கான பயணம் அவருடையது வாழ்க்கையில அவர் பங்கில் ரொம்ப பெரியது. ஆ இன்று ஒரு தகவல் என்ற வானொலி நிகழ்ச்சிய வந்து 14 வருஷமா தொடர்ந்து நாள்தோறும் வழங்கிட்டு இருக்காரு. ஆ ரொம்ப நாள் நம்ம அத கேட்டுட்டு இருந்த வார்த்தையா இருக்கும். இந்த 80ஸ், 90ஸ்லலாம் இருந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆ காலையில ஒரு கதையோட ஆரம்பிப்பாங்க. இன்று ஒரு தகவல்ங்கிற ஒரு விஷயத்த. ஆ விவசாயத்த கூட அந்த தகவலுக்குள்ள அழகா கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அப்புறம் இவரு 17 வயசுலயே எழுதின முதல் கவிதை பாவேந்தர் பாரதிதாசன பத்தின குயில் அப்படிங்கிற ஒரு இதழ்ல வந்தது. அது 14/7/1959ல வெளிவந்தது. சன் டிவி நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகி அனைவருக்கும் ரசிச்ச ஒரு நிகழ்ச்சினா, "இந்த நாள் இனிய நாள்" என்ற நிகழ்ச்சிக்கு சொந்தக்காரர் இவர்தான். இது மாரி நெறைய அவர பத்தி சொல்லிட்டே போலாம். அவர் சொன்ன விஷயங்கள அவர் சொன்னா கேட்டுருக்கோம். இன்னைக்கு நான் சொல்லி கேட்கணும் வேண்டிய அ நாளா இந்த நாள் இருக்கு. ஸோ க கதைக்குள்ள போலாம். சின்ன சின்ன கதைகள் தான். இந்த கதைகள்ல வந்து நமக்கு நெறைய விஷயங்கள எடுத்துக்க வேண்டியவங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்காம அ அ வைக்க வேண்டிய இடத்துல அப்படி இருந்தா அந்த இடத்திலேயே வச்சுக்கலாம். ஏன்னா, சிலருக்கு சில உணவு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? அது மாதிரி. இல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த உணவும் சில பேருக்கு பிடிக்காது. அது மாதிரி இருந்தா கூட அந்த அந்த கருத்துக்கள நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியத எடுத்துக்கலாம். ஆன்மீக உபதேசங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த ஒரு கதை இருக்கு. அதுல வந்து ஒரு நண்பர் வந்தாரு. "உன்கிட்ட ஒரு கேள்வி" அப்படின்னு சொன்னாரு. "கேளு" என்றார் அவரு. "அறிவுனா என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். அது எனக்கு தெரியும். அதுக்கு சம்மந்தம் உள்ளவங்க அத பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அத வேணா சொல்றேன். கன்ஃப்யூஷியஸ் வந்து கன்ஃப்யூஷியஸ பார்த்து ஒருத்தர் இதே கேள்விய கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? "சொல்." தனக்கு தெரிஞ்சத தெரியும்ன்னும், தெரியாதத தெரியாதுன்னு சொல்றது தான் அறிவு.
இன்றைய மனிதர்கள் தெரியாததை பற்றியெல்லாம் தெரிந்தது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்களே! என்ன சொல்கிறாய்? அப்படின்றார். ஆமா. சந்திக்காத கடவுளைப் பற்றி சகல புள்ளி விவரமும் தந்து கொண்டிருக்கிறார்களே! உண்மதான், ஒப்புக்கிறேன். அப்படியானா, நான் ஒரு கதை சொல்றேன். கேட்கிறியா? சொல்லு கேட்கிறேன் அப்படிங்கிறாரு நண்பர். நண்பர் கதை சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு பலூன் வானில் பறந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒருவன் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் வழி தவறிப் போய் ஒரு வயல்வெளியில் இறங்கிவிட்டான். அது எந்த இடம் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்போது வயல் பரப்பு வழியாக ஒருவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்ல வேளை, வழிகாட்டுறதுக்கு ஒருவர் வந்துட்டார் என்ற நம்பிக்கையில, "ஐயா, இப்போது நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, "கோதுமை வயல்களுக்கு நடுவுல ஒரு சிவப்பு பலூன்ல பாதுகாப்பா உட்கார்ந்திருக்கிறீங்க" அப்படின்னு அவர் சொல்றாரு. பலூனில் இருந்தவர் சொன்னார், "ஐயா, நீங்க ஒரு அக்கவுண்டன்ட்ன்னு நெனைக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னு" இவர் கேட்கிறாரு. "நீங்க சொன்ன பதில்ல சரியான புள்ளி விவரங்களுடன் இருந்தது. ஆனா, எதுக்கும் உபயோகப்படாமல் இருந்ததே! அத வச்சு தான் சொல்றேன்" என்று அக்கவுண்டன்ட்ன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நண்பர்களே, நம் வாழ்க்கைக்கு பயன்படாத எந்த ஒரு ஆன்மீக உபதேசமும் நம்மை மேம்படுத்த முடியாது அப்படின்னு இந்த கதைய முடிக்கிறாரு. இந்த மாரி சின்ன கதையா தான் இருக்கும். அதுல முக்கியமான ஒரு ஃபிளாஷ் ஏதாவது இருக்கும். தேவையானா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒருத்தருடைய அனுபவ பாத்தியமானது. தேவை புத்திசாலிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு. நள்ளிரவு நேரம். காட்டின் நடுவே ஒருத்தன் நடந்து போய்க் கொண்டிருக்கிறான். எதிரே 2 பேர் திடீரென்று வந்து நின்றார்கள். அவனை வழிமறித்தார்கள். "என்ன வச்சிருக்க? எடு மரியாதையா" அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. "முடியாது" அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அந்த முரடர்கள் 2 பேரும் அவன பிடிச்சு தள்ளி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அவனும் இவர்கள எதிர்த்து சண்டை போட்டு கட்டி புடிச்சு உருண்டு காப்பாத்திட்டு நிக்கும்போது, கடைசியில அவன் சட்டப்பையில இருந்த பணப்பை பறிமுதல் செய்யப்பட்டது. உள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு ஒருத்தன் கேட்டான். ஆராய்ஞ்சு பார்த்தான். அத எண்ணி பார்த்தா ரூ. 30 இருந்தது. அட பாவி! இவ்வளவு தானா? இந்த ரூ. 30 காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு கடுமையா எங்க கூட சண்டை போட்டியா? ஒருவேள ரூ. 100 உன்கிட்ட இருந்தா எங்க 2 பேரையும் கொலையே பண்ணியிருப்ப போல இருக்கே! கை, கால முறிச்சிருப்ப போல இருக்கே! என்றார் அந்த கொள்ளைக்காரன். கீழ கிடந்த அவன் மெல்ல எந்திரிச்சு வந்து, தன் உடம்புல இருந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு, அப்புறம் சொன்னான், "நான் ஒண்ணும் இந்த ரூ. 30க்காக உங்க கூட சண்டை போடல. பின்ன ஏற்கனவே என் இடுப்புல பத்திரமா கட்டி வச்சிருக்கனே ரூ. 500 அத காப்பாத்துறதுக்காக தான் அவ்வளவு கடுமையா சண்டை போட்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. எவ்வளவுதான் விஞ்ஞானம் படித்தாலும், புத்திசாலித்தனத்தோட நடக்காவிட்டால் மூடர்களே ஆவார்கள். மூடனிடம் மௌனமாய் இரு என்பதை விட உயர்ந்த உபதேசம் வேறொன்றுமில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதன் தன்மையை அறிந்துவிட்டால் அவன் மூடனாக இருக்க மாட்டான். பொய் சொல்வது என்பது வேறு, உண்மையை மறைப்பது என்பது வேறு. ஒரு நன்மை நடக்கப் போகிறதென்றால், அதற்காக ஒரு பொய் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை என்பது பெரியவர்கள் அறிவுரை. ஒரு கெடுதல் நடக்கப் போகிறதென்றால், அதை தவிர்ப்பதற்காக ஒரு உண்மையை கூட மறைக்கலாம். அதிலும் ஒன்றும் தவறில்லை. நாம் பேசுவது பொய்யா, மெய்யா என்பதை விட, நம்முடைய பேச்சினால் விளையப் போவது நன்மையா, தீமையா என்பதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையை பேச வேண்டும் என்று நினைக்கிறவன் அறிவாளி. உண்மையை எப்போது, எந்த இடத்தில் பேச வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறவன் புத்திசாலி. இன்றைக்கு உலகத்தில் அறிவாளிகளை விட புத்திசாலிகளே அதிகம் தேவைப்படுகிறார்கள். அடுத்ததா வில்லாதி வில்லன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கதை. ஒரு மனிதனுக்கு பெரிய கவலை. இந்த உலகத்தில் எதுவுமே நாம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. இதன் காரணமாகவே அவனுக்கு மன அமைதி இல்லை. இந்த உலக வாழ்க்கை நமக்கு தேவையில்லை என்று கூட நினைக்க ஆரம்பித்து விட்டான்.
இந்த நிலையில் ஒரு நாள் அவனுக்கு வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வந்தது. ஒரு குருவை தேடி சென்றான். அவரும் தனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இனிமே இதெல்லாம் தொடர்ச்சியா பயிற்சி பண்ணு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. இவன் வந்தான். ஒரு மரத்தில் வட்டமாக கோடு போட்டுக்கொண்டு, அதன் மையத்தில் ஒரு புள்ளியை வைத்தான். தூரத்தில் நின்று கொண்டு அம்பு விட்டான். அது சற்று விலகியே போயிற்று. மறுபடி முயன்றான். ஆனால் மையத்தை தொட முடியவில்லை. இப்படி பலமுறை முயன்றும் சரியான அந்த புள்ளியின் மீது அம்பு பாயவில்லை. அவன் மனம் உடைந்து போனான். நம்ம ஜாதகமே இப்படித்தான் போல் இருக்கு. எதுவுமே நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்ல என்று சோர்ந்து போய் ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்தான். அப்போது ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். "என்ன தம்பி கவல?" என்றார். "மனதில் அமைதி இல்லை" என்றான் இவன். "என்ன காரணம்?" "நான் வைக்கிற குறி எல்லாம் தப்பி போகுது" அப்படின்னு சொல்றான். "சரி என்னோட வா" அப்படின்னு அவன அடுத்த ஊருக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்கே பல மரங்களில் வட்டங்கள் வரையப்பட்டிருந்தன. அவற்றின் மையத்தில் கரும்புள்ளி. அந்த புள்ளியில் மிகச்சரியாக அம்புகள் குத்திக் கொண்டு நின்றன. இவனுக்கு என்னடா ரொம்ப ஆச்சரியம். எப்படி இது? யார் அந்த மனிதன்? மிகவும் கெட்டிக்காரனாக இருப்பான் போலிருக்கிறதே! ஒரு மரத்தில் கூட அவன் வைத்த குறி தப்பவில்லை. அவனை பார்க்க வேண்டுமே! என்றான் பெரியவரிடம். அதற்குத்தானே உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன் என்று பெரியவர், ஆனால் ஒரு விஷயம் என்று நிறுத்தினார். என்ன அது? அப்படின்னு கேட்கிறாரு இவரு. அவன் ஒரு கிறுக்கன். தான் நினைச்சபடியே இந்த உலகம் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னாரு. அப்படியானால் வாழ்வின் ரகசியம் என்ன என்பதை அவனிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நண்பர்களே, அந்த ஆளை நாமும் சந்திக்கலாம். அதற்கு முன் ஒரு வார்த்தை. நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்மை அனுசரித்து இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்தை அனுசரித்து நாம் நடந்தால் என்ன என்று அவன் எதிர்பார்க்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, வாங்க அந்த பித்தனை சந்திப்போம். அதோ நம்ம ஆளும், பெரியவரும் அந்த பித்தனும் ஏதோ கேட்குறாங்க. "வில்வித்தையில் நீ ரொம்ப கெட்டிக்காரனா?" "அதெல்லாம் கிடையாதுங்க. எனக்கும் வில்வித்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க." "அப்புறம் எப்படி குறி தவறாமல்?" அப்படின்னு கேட்குறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே, "அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லைங்க. முதல்ல மரத்தின் மீது அம்பு விடுவேன். அதுக்கப்புறம் கிட்ட போய் அத சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சிடுவேன். அவ்வளவுதான்." இதுதான் ஆ இவர் சொன்ன வாழ்க்கைக்கான தத்துவம். ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா? நம்ம உலகம் எப்படி நம்மளை அனுசரிச்சு நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம அனுசரிச்சு இந்த உலகத்த நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்த அனுசரித்து நாம எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பாரு. அது மாரி தான் இதுவும். நம்ம நினைச்சத நெறைய இடங்கள்ல வெளியில தேடும்போது, அது நம்ம நினைச்சது கரெக்ட்டா, தப்பாங்கிறது வெளியில நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அததான் வந்து இந்த சின்ன கதை மூலமா அவரு சொல்றாரு. நெறைய நேரங்கள்ல இந்த ஹாஸ்யமா இருக்கிறது கொஞ்சம் கிறுக்குத்தனமா கூட இருக்கலாம். ஆனா, அதுக்குள்ள இருக்கிற மெசேஜ், அதுக்குள்ள இருக்கிற எசன்ஸ் என்னன்னா, நம்ம எவ்வளோ விஷயங்கள இப்படி கடந்து போக முடியாம தவிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கதையில சொல்லும்போது, அந்த கதை ஒரு சிரிப்போட சேர்ந்து, நம்ம இனிமே அந்த மாரி கட்டத்துல கடந்து போறதுக்காக அந்த உதவியா இருக்கும் அந்த மெசேஜ். ஒரு சின்ன மெசேஜ். ஒரு லைன் தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு கதையிலயும் அப்படிதான் இருக்கு. பகவான் சொல்லும் அறிவுரை அப்படின்னு சொல்லி ஒரு கதையில, ஒரு பள்ளிக்கூடம். ஆசிரியர் உள்ளே வர்றார். மாணவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அவர்களை அமரச் சொல்லி கையமர்த்திவிட்டு கரும்பலகையில் எழுத ஆரம்பிக்கிறார். 3, 6, 12 இப்படி எழுதுறார். இப்படி 3 எண்களை எழுதிவிட்டு மாணவர்கள் பக்கம் திரும்புகிறார். கேட்கிறார்.
மாணவர்களே, இதன் தீர்வு அவசர குடுகையான ஒரு மாணவன் எந்திரிச்சு, "ஐயா, இது ஏறுமுகம். ஆகவே அடுத்த எண் 24 இதுதான் இதோட விடை" அப்படின்னு சொல்றாரு. "இல்லை" என்கிறார் ஆசிரியர். அடுத்து ஒரு மாணவி எழுந்து, "ஐயா, இந்த 3 எண்களையும் கூட்டினால் 21 அதுதான் விடை." "இல்லைங்கிறாரு" ஆசிரியர். இதுவும் இல்லை. மாணவர்கள் விழிக்கிறார்கள். இப்போது ஆசிரியர் விளக்குகிறார். "மாணவர்களே, நான் எந்த கணக்கையும் இங்கு போடவில்லை. அதற்குள் விடை காண அவசரப்படுகிறீர்கள். இயல்பாக எனக்கு தோன்றிய 3 எண்களைத்தான் கரும்பலகையில் எழுதினேன். மற்றபடி நான் இப்போது எழுதியதற்கு தீர்வு என்று எதுவும் இல்லை." தெளிவான மாணவர்கள் தலையசைத்து ஒப்புக்கொண்டார்கள். ஆசிரியர் மறுபடியும் ஆரம்பிச்சார். "இப்ப மறுபடியும் முயல்வோம்" என்று சொல்லிவிட்டு கரும்பலகையில் எழுதினார். 22, 58, 33, 55. உடனே மாணவர்கள் சந்தேகத்துடன் கேட்டார்கள், "சார், இதன் தீர்வு என்ன?" ஆசிரியர் சிரித்துக் கொண்டே சொன்னார், "இதற்கான தீர்வை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால், இது என் வீட்டு டெலிஃபோன் நம்பர்" அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் அதுக்கப்புறம் சொல்றாரு, "மாணவர்களே, இந்த 2 கணக்குகள் மூலமாகவும் உங்களுக்கு 2 பாடங்கள் போதிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய முதல் அறிவுரை, கற்பனையான பிரச்சனைகளுக்கு அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீர்கள். கற்பனையான பிரச்சனைகளுக்கு அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீர்கள். 2வது அறிவுரை, ரிலாக்ஸாக இருங்கள்." நண்பர்களே, இந்த அறிவுரை மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்காகவும் தான். இன்றைய மனிதன் கற்பனையான பிரச்சனைகளிலேயே அதிகம் அதிகம் கலங்கிப் போகிறான். அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அல்லல் படுகிறான். விளைவு, ஆலயங்களை தேடி நாடிச் சென்று ஆண்டவனிடம் முறையிடுகிறான். பக்தர்களே, கற் உங்களுக்கு பகவான் சொல்ல விரும்புகிற அறிவுரையும் இதுதான். கற்பனையான பிரச்சனைகளுக்கு அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீர்கள். ரிலாக்ஸாக இருங்கள் என்றதுதான் இந்த கதை. அகந்தை எப்படி அழிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதை, சின்ன தலைப்பு. ஒரு பழமையான ஒரு கோவில் இருக்கு. அங்கே அர்ச்சகர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். எல்லோருமே பிரம்மச்சாரிகள். ஆகவே அவர்கள் உடலில் வலிவிருந்தது. முகத்தில் பொலிவிருந்தது. ஒரு நாள் அந்த ஆலயத்தின் முன்னால் சில குதிரைகள் வந்து நின்றன. அவற்றிலிருந்து சில வீரர்கள் கீழே இறங்கினார்கள். உள்ளே வந்தார்கள். "நாங்கள் அரண்மனையிலிருந்து வருகிறோம்" என்றார்கள் அந்த வீரர்கள். "வாருங்கள்" என்றனர் அர்ச்சகர்கள். "மன்னர் எங்களை அனுப்பி வைத்தார்." "என்ன வேண்டும் உங்களுக்கு?" "நீங்கள் தான் வேண்டும்." "அப்படியென்றால்?" "உங்களை அழைத்து வரச் சொன்னார் மன்னர்." அர்ச்சகர்கள் அலட்சியமாக அவர்களை பார்த்தார்கள். "அரசனை வேண்டுமானால் இங்கே வரச் சொல்லுங்கள்." அழைக்க வந்தவர்கள் திகைத்துப் போனார்கள். திரும்பிப் போனார்கள். அரசனிடம் விவரத்தைச் சொன்னார்கள். அரசர் அமைச்சர்களை வரச் சொன்னார். ஆலோசனை நடத்தினார். அர்ச்சகர்களின் அகந்தை அடங்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? ஒரு முடிவுக்கு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதன்படியும் செய்தார்கள். அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த அர்ச்சகர்களை அரண்மனைக்கு கூப்பிட்டு அனுப்ப வேண்டிய அவசியமே வரவில்லை. அவர்களாகவே தேடி வர ஆரம்பித்தார்கள். "மன்னா, தங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறோம். இதோ அர்ச்சித்த மலர்களைக் கொண்டு வந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்கள்" என்றார். கூடவே சில கோரிக்கைகளையும் வைத்தார்கள். "மன்னா, நாங்கள் வீடு கட்ட வேண்டும். வீடுகளில் சில விழாக்களையும் சடங்குகளையும் நடத்த வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சகர்கள் இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? அரசன் என்ன செய்தார்? ஒன்றுமே புரியவில்லை. வேறொன்றும் இல்லை. அர்ச்சகர்கள் அத்தனை பேருக்கும் திருமணம் பண்ணி வைத்து விட்டார். அவ்வளவுதான். அதன் பின் சொன்னபடி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அர்ச்சகர்கள். இது குருதேவர் ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு கதை அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் 3 வகையான துறவுகள் இருப்பதாக சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
அறிவையும், இன்பத்தையும் சமயத்துக்காக வெறுத்தல். அது சமயத்துறவு. அதிகாரத்துக்காக வெறுத்தல். அது போர் துறவு. பணத்துக்காக வெறுத்தல். அது பணத்துறவு. இந்த 3வது வகை துறவே இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. பணத்துக்காக வெறுக்கிறது. அதுக்கு பணத்துறவுன்னு சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால இனிமே அவர் வழிக்கு வந்து தான் ஆகணுங்கிற ஒரு மெசேஜ சொல்லியிருக்காரு. நன்றி. "இவன் எதிரி இல்லையே" அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு கத. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு நாள் தன் நண்பரிடம் வீட்டுக்கு போயிருந்தார். வீட்டு வாசலில் 2 குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன. 3 வயதில் ஒரு பெண் குழந்தை, 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை. அவர்கள் இருவரும் அந்த நண்பரின் பிள்ளைகள். அந்த பெரியவர் அங்கே போய் சேர்ந்த சமயத்தில் 3 வயது சிறுமி 2 வயது சிறுவனை திட்டிக் கொண்டிருந்தாள். "உன் மண்டையில என்ன இருக்குது? மூளையே இல்ல. களிமண்ணு தான். அதனால தான் நீ சரியா படிக்க மாட்டேங்கிற. உன்ன போல ஒரு முட்டாள் இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது." அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு. பெரியவர் இதை கவனித்தார். உடனே அந்த சிறுமியை அழைத்து, "குழந்தை இங்க வா" என்று சொல்றாரு. அவ வந்தா. இவர் கேட்கிறாரு, "ஏன் இப்படி சண்டை போடுற? இப்படி திட்டலாமா? தம்பி தானே" அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஒரு திருடன். "அப்படியா?" அப்படின்றான். "ஆமா." "அப்படி என்னத்த திருடினான்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் விளையாடுறதுக்காக வச்சிருந்த என்னுடைய கரடி பொம்மையெல்லாம் திருடிட்டான்." "அப்படின்னா, அவன் செஞ்சது தப்பு தான். அதனால தான் திட்டுனேன்." அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு. "இதுவும் தப்பு தான். என்ன சொல்றீங்க?" "நான் சொல்லல. பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க." "நான் சொல்லல. பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க." அப்படின்றாங்க. "என்ன சொல்லியிருக்காங்க?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறா. "மனிதன் செய்ற செயல்ல மிகச்சிறந்த செயல் அடுத்தவர்களை மன்னிக்கிறது தான்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? "நாம யார் கூடவும் சண்டை போடக்கூடாது. நமக்கு எதிரியா இருந்தாலும் நாம அவங்கள மன்னிக்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்றாரு. "நீங்க சொல்றது சரி. அவன் என் எதிரியா இருந்தா மன்னிக்கலாம். அவன் என் எதிரி இல்லையே! பின்ன அவன் என் சகோதரனாச்சே!" அப்படிங்குது. இந்த ஒரு வேடிக்கையான கதை. இது நடைமுறை வாழ்க்கையில நாம ஒண்ண புரிஞ்சுக்கணும். அதாவது ஆன்மீக உலகில் அறிவுரை சொல்கிறவனை விட, அதை ஏற்று செயல்படுத்துறவங்களுக்கு தான் சில சமயம் உயர்ந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு அவரு. அது பல நேரங்கள்ல உண்மதான். வாழ வைக்கும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளம் ஒரு பெரிய மனிதருக்கு சொந்தமானது. அதில் பல வகையான மீன்களை விட்டு வளர்த்து வந்தார். மீன்கள் வளர வளர அவற்றை பிடித்து விற்பனை செய்வது அவருக்கு வழக்கம். அதில் நல்ல லாபம் கிடைத்து வந்தது. இந்த நிலையில் அந்த குளத்தில் இருந்த மீன்கள் அவ்வப்போது திருட்டு போக ஆரம்பித்தன. யார் திருடுவது அப்படின்னு பார்க்கணும். அதை கண்டுபிடிக்க ரகசியமாக சில காவலாளர்களை நியமித்தார். வழக்கமா திருடுறவன் ஒரு நாள் இரவு நேரத்துல வலை விரித்து மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தான். காவலர்கள் கையில் விளக்குடன் வருவது கண்ணில் பட்டது. அவ்வளவுதான். அவன் பிடித்த மீன்கள் அனைத்தையும் குளத்திலேயே விட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த மரங்களுக்கு இடையே ஓடினான். காவலர்கள் நெருங்குவது தெரிந்தது. பளிச்சென்று அவனுக்கு ஒரு யோசனை. உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டான். ஒரு மரத்தடியில் சாமியார் மாதிரி கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விட்டான். காவலர்கள் ஓடி வந்தார்கள். "சுவாமி, இந்த பக்கம் யாராவது ஓடி வந்தாங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. சாம்பல் பூசியவன் வாயே திறக்கவில்லை. "மௌன சாமியார் போல இருக்கிறது" என்றான் ஒருவன். அனைவரும் புத்தென்று அவன் காலில் விழுந்து வணங்கினார்கள். "சாமி, நான் தேடுற ஆள் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்." சுவாமி கைகளை உயர்த்தினார். காவலர்கள் திருப்தியோடு எழுந்து போனார்கள். "இந்த பக்கமா தான் ஓடினான்" என்றான் ஒருத்தன். எல்லோரும் அந்த பக்கம் ஓடினார்கள். மரத்தடியில் சாமியார் இருக்கிற செய்தி பரவியது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள். காணிக்கை செலுத்தினார்கள். கணக்கு பார்த்தார் சாமியார். எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்தது.
அவர் மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டார். "உழைத்து சாப்பிடுவதை விட உட்கார்ந்து சாப்பிடுவது சுலபமா இருக்கே!" அப்படின்னு. உழைத்து சாப்பிடுவதை விட மக்களின் நம்பிக்கையில் பிழைப்பது இன்னும் எளிதா இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு வழி புரிஞ்சிருக்கு. ஆன்மீகம் இன்றைக்கு இப்படித்தான் திசை மாறி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எது மெய், எது பொய் என்று புரிவதில்லை, புரியப்படுவதும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது. நம்பிக்கை என்பது நம்புகிறவனையும் வாழ வைக்கிறது, நம்பப்படுகிறவனையும் வாழ வைக்கிறது அப்படின்னு இந்த கதை முடியுது. ஸோ, ஒரு 10 கதைகள் இப்போ பார்த்தோம். சின்ன சின்ன கதைகள். இந்த மாதிரி அவருடைய அ கதைகள வந்து மன வாசிப்பிலயோ கேட்கறதுல ஏன்னா நம்ம ரொம்ப பழக்கப்பட்டுருக்கோம். அவரோட குரலுக்கும், அவரோட கதை சொல்லல் பாணிக்கும் தான் நம்ம பழக்கப்பட்டுருக்கோம். இருந்தாலும் எந்த அளவுக்கு அதில உங்களுக்கு ஒத்து போச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. ஆ வேற ஒரு கதைக்கு போகலாம். இது வந்து ஒரு நடுத்தர அ ஜனரஞ்சகமான ஒரு கதை தான் இது. இந்த கதைய வாசிக்கிறேன். கயல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில ஒரு கதை. "அப்பத்தா எனும் தலைவி" அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து இந்த வித்யான்னு சொல்லிட்டு ஒரு திருப்பூர் சேர்ந்த ரைட்டர் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. நாளை என் கயலுக்கு பிறந்த நாள். எனக்கும் அவளுக்கும் திருமணம் முடிந்து, அவள் என் காதல் மனைவியாகி 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரை அவள் தனக்காக எதையும் கேட்டதில்லை. வானம் தாண்டி அவள் அன்புக்கு இணையான பரிசை எங்கு எங்கு சென்று தேடுவேன்? எனினும் நான் கொடுக்கும் பரிசு அவள் கண்களுக்கு புது உலகை காண்பிக்கும் என்பதில் ஐயமில்லை. இதோ இந்த பேருந்து நிறுத்தத்தில்தான் அவளை முதல் முறையாக கண்டேன். எப்பொழுதும் அவளுடன் 2 தோழிகள் கைகோர்த்தபடியே இணைந்திருப்பர். நானும் என் நண்பர்களுடன் அவர்கள் அருகிலேயே தினந்தோறும் நின்று பேசி சிரித்துக் கொண்டிருப்போம். எங்கள் குரல் அவர்களுக்கு சிறு சலனத்தை ஏற்படுத்தினாலும், ஒருமுறை கூட அவள் திரும்பி பார்த்ததில்லை. ஆனால் நான் பேசும்போது அவர்களிடையே சிறு அமைதி நிலவும். எனக்கென்னவோ என் குரலை ரசிப்பதற்காகவே அவர்கள் அமைதியின் தோழிகளாகிவிட்டார்களோ எனத் தோன்றும். அன்றொரு நாள் தோழிகளிடையே தோழிகளின்றி தனியே நின்றிருந்தாள். சிறு தடுமாற்றத்தை உணர உள்ளம் வேகமாகத் துடிக்கத் துவங்கியது. திடீரென்று என்ன நினைத்தாளோ தெரியவில்லை. சாலையின் எதிர்ப்புறத்தை நோக்கி நடக்கத் துவங்கினாள். வேகமாக வரும் வாகனங்களும் அவள் கருத்தில் இல்லை. ஓடோடிச் சென்று அவள் கரம் பற்றி அவளுடன் இணைந்து கொண்டேன். "ஏன் இத்தனை பதட்டம்?" என்றேன். என்னை எறிடாமல் என் குரலைக் கண்டறிந்தவள், "ஒன்றுமில்லை. தோழிகளின்றி முதல் முறை வந்திருக்கிறேன். தனிமை அமைதியைக் குலைக்கிறது" என்றாள். "இன்று அவர்கள் இடத்தில் என்னை இருத்திக் கொள்ளுங்களேன்" என்றாள். காற்றின் அசையும் மெல்லிய மலராய் தலையசைத்தாள். பற்றிய விரல்களை விடாமல் இருந்தது எனக்கான மரியாதையைக் காட்டியதாய் தோன்றியது. அவளை விட நானே அதிக பதற்றத்தை உணர்ந்தேன். அவளை நேரில் காணும்போது கூற நினைத்தவை அனைத்தும் மறந்து போக விரல்கள் பேசிக் கொண்டன. எங்களுக்கிடையே புதிதாக பேச ஏதுமில்லை. குடும்பம், பணி, வருமானம், ஆசைகள், கனவுகள் எல்லாம் நண்பர்களுக்கிடையேயான உரையாடலேயே தரவுகளாக பெறப்பட்டது. அதன்பின் தொடர்ந்து பல நாட்கள் தனியாகவே வந்தாள். அவளுக்கு நண்பனானதில் பெருமிதம் என்னிடமிருந்து பூரிப்பாய் வெளிப்பட்டது. அதையும் அவள் கவனித்ததாய் தெரியவில்லை. என் உள்ளங்கைக்குள் அவள் உலகம் சுருங்கிக் கொண்டே வந்தது. நட்பென்பது இரு தண்டவாளங்களைப் போல ஒன்றோடொன்று இணையாவிடில் ஒன்றை ஒன்று விலகாது. ஒன்றோடொன்று இணையாவிடினும் ஒன்றோடு ஒன்று விலகாது. ஆனாலும் அதன் மேல் அவ்வப்போது காதல் ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் அதை உணர்ந்தே இருந்தோம். அதன்பின் ஒரு நாள்
என் வீட்டிற்கு அவளை அழைத்துச் சென்றேன். உறவென சொல்ல எனக்கு எவரும் இல்லாததால், அவளை வீட்டிற்கு அழைக்க எவர் அனுமதியும் தேவைப்படவில்லை. அவளுக்கு அம்மாவும், தம்பியும் மட்டுமே. அம்மா அம்மாவின் மத்திய அரசு உத்தியோகம் அவளை கல்லூரியிலும், தம்பியை பள்ளியிலும் படிக்க வைத்துக் கொண்டிருந்தது. எங்கள் நட்பை அவர்கள் அம்மா அறிந்தும் அமைதியாய் இருந்தது எனக்கான பச்சைக் கொடியாய் உணர்ந்தேன். மே மாத புழுக்கம் பூட்டிய வீட்டிற்குள் அனலாய் கொட்டியிருந்தது. நுழைந்தவுடனே ஜன்னலைத் திறந்தேன். காற்றின் காலடிகள் ஜன்னல் வெளியே தடம் பதித்து அறையெங்கும் தன் தடயத்தை பரப்பின. முதல் முறையாக பதிந்த அவளின் காலடிகள் மகிழ்வை பரப்பின. அவள் ஜன்னல் அருகே சென்று வெளிப்புற உலகத்தை அவதானித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் ஆனால் தான் கண்காணிக்கப்படுகிறோம், கவனிக்கப்படுகிறோம் என்ற பரிதவிப்பு அவளின் உடல் மொழியில் தெரிந்தது. மேகவர்ண சுடிதாரில் பச்சை கிளைகள் பரப்பியிருக்க ஆங்காங்கே செந்நிற பூக்கள் பூத்திருந்தன. நிறங்களின் மேல் தீரா காதல் அவளுக்கு. அவள் உலகத்தில் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு கதையுண்டு. அவளுக்கு பிடிக்காத நிறம் கருமை மட்டுமே. இருளின் நிறம் அச்சம் ஏற்படுத்துவதாக அடிக்கடி கூறுவாள். வானெங்கும் சிதறியிருக்கும் நீலமும், மண்ணெங்கும் விளைந்திருக்கும் மரங்களின் பச்சையும் மிகவும் பிடிக்கும் அவளுக்கு. அவள் ஆடைகளை பெரும்பாலும் நீலமும் பச்சையுமே ஆக்கிரமித்திருக்கும். அவள் கண்களே அந்த நிறத்தில் இருப்பதாய் பலமுறை தோன்றியிருக்கிறது எனக்கு. அவளை பார்த்த நாள் முதல் அன்றைய நாள் வரை அவளுக்காக எழுதிய கடிதங்கள் அடங்கிய தொகுப்பு அதிலிருக்கும் டேபிளின் அறைக்குள் இருந்தது. அதில் ஒன்று கூட அவள் படித்ததில்லை. ஏன் என்னை நேருக்கு நேராய் பார்த்து கூட ஏன் என்னை நேருக்கு நேராய் பார்த்தது கூட இல்லை. எப்பொழுதும் இலக்கை எங்கோ வைத்தே என்னிடம் பேசுவாள். அன்றும் ஜன்னலுக்கு வெளியே கவனத்தை வைத்த அவளின் காதோரம் சென்று கேட்டேன், என்னோடு இங்கேயே இருந்து விடுகிறாயா என்று. உடனே எப்பொழுதும் போல் என் கைகளை பற்றி கொண்டாள். உள்ளங்கையின் அனல் உள்ளத்தை சுட்டது. அப்படியே என் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். கேள்விக்கான பதிலை என் தோளை நனைத்த அவள் கண்ணீர் சொல்லிற்று. ஓர் நன்னாளில் அவள் குடும்பத்தினர் நண்பர்களுடன் எங்கள் திருமணம் நடந்தது. அவள் அம்மாவும் தம்பியும் எனக்கும் உறவாய் வீட்டுக்குள் நுழைந்தனர். அவள் அம்மாவும் தம்பியும் எனக்கும் உறவாய் வீட்டிற்குள் நுழைந்தனர். மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லாத சொர்க்கமாயிருந்தது இந்த 3 மாத கால வாழ்வு. எனினும் மனக்குறைகளாய் சில ஆசைகள் எனக்கு இருந்தன. என் காதல் கடிதங்கள் அத்தனையும் அவள் படிக்க வேண்டும். எனக்குள் அவள் புதைந்திருக்கும் ஆழத்தை அவள் உணர வேண்டும். என் கண்ணோடு கண் பார்த்து என் காதலை அவள் கூற வேண்டும். வாழ்வின் வண்ணங்களை அவளோடு சேர்ந்து நானும் ரசிக்க வேண்டும். அவள் பிறந்த நாளில் அவள் பார்க்கும் முதல் முகம் என்னுடையதாக இருக்க வேண்டும். அதற்கான அனைத்து தயாரிப்புகளையும் திருப்தியாய் செய்துவிட்டேன். வெற்றி கிட்டும் என உள்ளுணர்வு கூறியது. இதோ இரவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அழைத்தோர் எல்லாம் வந்துவிட்டனர். எல்லாம் தயாரா எனக் கேட்டனர். தயார் என்றேன். கடிதங்களை எல்லாம் டேபிளில் மேல் அடுக்கியிருந்தேன். அவளுக்கு பிடிக்காத இருளை விரட்ட அந்த அறை முழுவதும் விளக்குகள் ஒளியை உமிழ்ந்து பகலாய் எண்ண வைத்துக் கொண்டிருந்தன. மணி 12 நெருங்கிக் கொண்டிருந்தது. அவளோடு கைகோர்த்தபடி அறைக்குள் நுழைந்தேன். அவள் கைகள் நடுங்கியதை அறிந்ததும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். அருகில் இருக்கும் நாற்காலியில் அவளை அமர்த்தி சிறிது தள்ளி அவள் முன் நின்றேன். இப்போது அவள் நடுக்கம் எனக்குள் இடம்பெயர்ந்திருந்தது. வந்தவர்கள் அவள் அருகே சென்று அவள் கண்களை கட்டியிருந்த துணியை சிறிது சிறிதாக பிரித்தனர். பயப்படாதம்மா, நான் உங்க ஃபேமிலி டாக்டர் தான். எதிரில் இருக்கவர் தான் உன் ஹஸ்பண்ட்.
மெதுவா கண்ண திறந்து பாரும்மா, கயல்விழி என்றார் டாக்டர். என் கண்களில் நீர் வடிந்து கொண்டிருந்தது. இது ஒரு சமகால கதை. இது ஒரு கதை எ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது, எந்த இடத்துல உணர்வுபூர்வமா சொல்லலாம் அப்படிங்கிறது தான் கதையோட ஒரு எழுத்தாளரோட பாணி அப்படின்னு பார்க்குறேன். இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்றத விட, அது எந்த இடத்துல சொன்னா அது வந்து அழகியலா மாறும். அந்த வார்த்தை கோர்வைகள்ல எந்த இடத்துல வந்து எங்கே எத சொல்லலாம், எதை சொல்லக்கூடாதுங்கிறது மாரி ஒரு அழகான ஒரு நெசவு தான் இந்த எழுத்து பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெறைய கதைகள்ல வந்து நம்ம இந்த அணுகுமுறைய பார்த்துருப்போம். ஆ ஒரு கதையோட விஷயங்கள் புரியாமலே போய்க்கிட்டே இருக்கும். அது புரியும்போது நம்ம கொஞ்சம் நெகிழ்ந்துருவோம். ஆ அது நெகிழும்போது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு குழந்தைத்தன்மையும், ஒ நம்மளுடைய ஆச்சரியமும், வேறு உலகத்த பார்க்குற அந்த பார்வையும் நமக்கு எப்போதுமே அந்த க்ஷணத்தில் தோன்ற ஒரு விஷயம் தான். அந்த மாரி எல்லா கதைகள்லயுமே ஒரு ஒரு பிடித்தம் இருக்கும் நமக்கு. அது இருக்குமோ, இருக்காதோ, எங்கேயாவது அந்த பிடித்தம் வரும்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு கதையும் ரசிச்சுட்டு தான் இருப்போம். அந்த டிசால்விங் மெத்தட் ஒரு கதைய பார்த்துட்டு, இன்னொரு கதைய நம்ம அதே மாரி அணுகுமுறைய வச்சுக்காம, ஒவ்வொரு கதையிலயும் நம்மளுடைய புதிய அ அ பிளைண்டா அந்த ஒரு விஷயத்த அப்படியே அணுகுறதுங்கிறது, நமக்கு வந்து நம்மளுடைய வித்தியாசமான பார்வைய வந்து எப்போதுமே கொடுக்கும். இந்த உலகத்த பத்தின பார்வை, இந்த உலகம் எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறது, எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தருடைய மன ஓட்டம் என்ன? இது எல்லாத்தையுமே அந்த எழுத்தாளர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளுடைய இந்த ஒரு பிறவியை பல பேர் பிறவிகளை வந்து ஒன்று சேர அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த வாசிப்பை நேசிப்போம் அ பயன்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் வந்து நம்மளுடைய அனுபவத்த ரொம்ப ஈஸியா நம்ம மல்டிபிள் பண்ணிக்க முடியும். நம்ம அனுபவம் நமக்கான வாழ்க்கை வந்து நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை, நம்முடைய அலுவலக பணி இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு உலகத்துக்குள்ள நம்ம போகும்போது தான், நமக்கு ஒரு புது புது பார்வையும், புது புது அனுமானங்களும், புது புது அனுபவங்களும் அனுபவிக்காமலே கிடைக்குது அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இது ஒரு காரணம் வந்து நமக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். என்னதான் வந்து வாசிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னாலும், அ சில ஒலி நாடாக்கள் மூலமாகவோ, இல்ல ஒலி அ வெ வெப்சைட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது மூலமா பா ஒ ஒலி கதைகள கேட்டுட்டு, அத இன்னும் கொஞ்சம் அதோட டீட்டெயிலா நம்ம போனோம்னா, அந்த கதை பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும்போது, நம்மளுடைய உலகத்துக்குள்ள அந்த கதை வேற மாரி நம்மளுடைய ஃபேண்டஸி வேர்ல்டுல அந்த கதை வேற மாதிரி ஒரு அ உணர்வ குடுக்கும். இது மன வாசிப்புக்கு உண்டான ஒரு இது. வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு மெடிடேஷன் மாரி தான். அதில சொல்லப்பட்ட கதைகள், கூறப்பட்ட கருத்துக்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம மனத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணிய தான் நம்ம அதில பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பா. அந்த ஒருங்கிணைக்கிற பணியோடயே சேர்த்து நல்ல விஷயங்களும் நமக்கு பகிரப்படும்போது, நல்ல புது புது விஷயங்களும் பகிரப்படும்போது, நமக்குள்ள இருந்தும் இன்னும் வேற விஷயங்கள் தோன்றும். அது அது நம்மள உயிர்ப்புடன் வச்சிருக்கும் எப்போதுமே. அந்த மாதிரியான கதைகள் தான் நம்ம தொடர்ச்சியா வாசிக்கிறது. ஏன்னா, வாசிக்கிறதுக்கு உண்டான அனுபவமும், காலங்களும் இருக்கும்போதே அதெல்லாம் செஞ்சிடணும். இல்லைன்னா, அதுல நமக்கு சில முரண்களும், சில இயலாமைகளும் வரலாம். எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த அந்த இடங்கள்ல. அதனால அந்தந்த நேரங்கள்ல அதாவது நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆ அதுக்கு அத தாண்டி அம் இப்பவே கண்ணாடிலாம் போடும்போது என்னன்னோம்னா, கண்ணாடி இல்லாம சில நேரத்தில வாசிக்க முடியாது. அப்போ தோணும், அ அப்போ வாசிக்கணுங்கிற ஒரு ஆசையோட, நெறைய கருத்துக்களோட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஒரு தவிப்பு இருக்கும். அப்போ அந்த தவிப்ப எப்படியாவது இந்த அ ஒலி மூலமா ஃபில் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது.
இது எதுக்காக சொல்றேன்னா, அ ஒரு குறைபட்ட விஷயத்த அத வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற ஒரு விஷயமா சொல்லணும்னு சொல்லல. நிறையான விஷயத்த, நிகழ்வான விஷயத்த இந்த நிகழ்கணத்துல நிறைவா என்னென்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, நம்மளுடைய அனுபவம் வந்து அத முழுமையா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும். இல்லைன்னா அது அ காலம் கடந்து சிந்திக்கிற ஒரு சூழலுக்குள்ள நம்மளையும் தள்ளும். எல்லாரையும் தள்ளும். ஒவ்வொரு இடங்கள்லயும் அ நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா, ஒண்ணு நம்மகிட்ட அந்த பொருள் இல்லைன்னா கிடைக்கும். இல்ல நம்மள கடந்து போனா கிடைக்கும். இந்த விஷயத்தோட இன்னைக்கு நேரம் இருந்தா, ஆ வேற கதை வாசிக்கலாம்னு நெனைக்கிறேன். டைம் இருக்கா? நேரம் நிறைவுற்றுதுங்க சகோதரர். இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்கு. அப்போ முடிச்சுக்கலாம். ஏன்னா, அது வந்து ஒரு 35 நிமிஷம் போகும் அந்த கத. அ அது அடுத்த வாங்க. நிகழ்வுல நம்ம பேசலாம் சகோதரர். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. ஆ ம். மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தல். தென்கட்சி கோ. சுவாமிநாதன் இருந்து ஆரம்பித்து, வாசிப்பு அனுபவம் சார்ந்த பகிர்தல்கள், இன்னும் நிறைய நிறைய ஒரு புதுவிதமான முயற்சிகளை எப்பொழுதுமே நமது தளத்தில் ஏறெடுப்பது தங்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் புதிய புதிய கற்றல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. எங்களுக்காக போதிய நேரம் ஒதுக்கி இன்றைய நிகழ்வில் அருமையாக கதைகளை பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் ஒளி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஒளி என்ற சொல் திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வேர் சொல்லாக இருக்கின்றது. இடம் மற்றும் பொழுதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இது பரிணமிக்கின்றது. இந்த ஒளி தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் கதை சொல்லி சரவணன் கண்ணா அவர்கள் அற்புதமான கதைக்களமாக இன்று நம்மோடு தமது இனிய கதைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் வாசிப்பு அனுபவமாக. நாளை நமது தளத்தில் ஒழி தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு ஐயா திண்டுக்கல் ஜெயசீலன் அவர்கள். காந்திய சிந்தனை உடையவராக யோகம் போன்ற கலைகளில் சிறந்தவராக விளங்கக்கூடிய அன்பு ஐயா அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வு நாளை நமது தளத்தில் நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையையும் முதன்மை கருத்தினவும் வழங்கிட அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிறைய கதைகளால இன்றைய காலை பொழுதை நேற்று சரவணன் கண்ணா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே
அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவராக. நன்றிகள் ஐயா. வாசிப்பை நேசிப்போம். கதை சொல்லி சரவணன் கண்ணா அவர்கள் ரொம்ப அருமையா தென்கட்சி சாமிநாதன் அவர்கள் கூறிய கதைகளை நமக்கெல்லாம் பகிர்ந்தார்கள். நன்றிகள் ஐயா. பணத்துக்காக துறவு, பணத்துக்காக துறவு என்று சொன்னார்கள். பணத்துக்காக இப்ப யாரு துறவு செய்யறாங்க? எல்லாம் பணம் பணம்னு தானே ஓடிட்டு இருக்காங்க. கதையில வந்ததை ஐயா சொல்லிட்டாங்க. நன்றிகள் ஐயா. உழைத்து சாப்பிடுவதை விட உட்கார்ந்து சாப்பிடுவது நல்லது போல் இருக்கிறது என்று முடிவு செய்தார் அந்த மீன் பிடிக்க வந்தவர். அருமையான கருத்து ஐயா. இப்ப எல்லாருமே அவங்க இந்த கதையை கேட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்றும் ஒரு கதை அருமை ஐயா. அந்தந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும். அது உரிமை, அருமை. நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ சபையில் உள்ள அனைவரும் சேர்ந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரிஷிகேசவன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ரிஷிகேசவன் ஐயா. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சியினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரவணன் கண்ணா அவர்களுடைய கதை ரொம்ப அழகான கதையை சொல்லி அவர் அவரை போல தென்கட்சி சுவாமிநாதன் கதைகளை எடுத்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு அழகான ஒரு சோலைக்குள்ள போயிட்டு நிறைய பூத்த மலர்கள் நிறைய இருக்கும் பொழுது இதை பறிக்கலாம்னு நினைக்கும் போது அடுத்த மலர் கண்ணை கவரும், அதை பறிக்கலாம்னு நினைக்கும் போது அடுத்த மலர் கண்ணை கவரும். இப்படி ஒவ்வொரு மலர்களும் தன்னுடைய தனித்தனி தன்மைகளால நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவரும். அதை போன்றவைதான் தென்கட்சி சுவாமிநாதனுடைய கதைகள். அந்த கதைகளை எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்து ஒரு முதல்ல அவரே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார். இந்த நீங்க எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்ல இப்ப உங்களுக்கு தேவைப்படாத பட்சத்துல அதை அங்கேயே வச்சிருங்க அப்படிங்கிட்ட. ஏன்னா அடுத்தவனுக்கு தேவைப்படும். வந்து ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. அதாவது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கூட அழகா எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அல்லது புறந்தள்ளணும்ன்றத கதைகள் வழியா சொல்றதுல தென்கட்சியாருக்கு நிகர் அவர் தான். ஒரு வேளாண் அதிகாரியா தொடங்கினாலும் கூட எதிர்பாராம நிகழ்ந்த அவரே வேடிக்கையா சொல்லுவார்,
ஒரு டீக்கும் வடைக்கும் தான் ஆசைப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதும். ஆனாலும் எத்தனையோ கோடி கோடி நம்ம மக்களால் கவரப்பட்ட கதைகள் அந்த பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு வீட்லயும் வானொலியில் அந்த கதைகள் ஒலித்து கொண்டே இருக்கும். நம்ம வீட்டுல நம்மளால உட்கார்ந்து கேட்க முடியலன்னா கூட அப்படி நடக்கும் போதே ஒவ்வொரு கதையுமே எல்லார் வீட்லயும் வானொலியில் சத்தமா ஒலிக்கிறதால அந்த கதையை கேட்டுக்கிட்டே பேருந்து நிலையம் வரைக்கும் பயணித்திட முடியும். ஒரு 5 நிமிடம் 7 நிமிஷம் தான் அந்த கதை இருக்கும். ரொம்ப ஒவ்வொன்றுமே நல்ல அருமையான கதைகள். அந்த கதைகள்ல உங்கள் மனதுக்கு பிடித்தவத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லா கதைகளுமே நல்லா இருந்தது. அதாவது ஒரு புள்ளிய வரைஞ்சிட்டு அதுக்குள்ள அம்பை எய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல. அவனுக்கு மனம் தளர்ச்சி ஆயிடும். கற்ற வித்தைகள் எல்லாம் பயனில்லாத மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி அந்த மன தளர்ச்சி தேவை கிடையாது. நீ உனக்கு எது அம்பு, என்னுடைய அம்பு எங்க போகுதோ அதை இலக்கா வச்சுக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்பை எய்திட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தி வட்டம் போடுறதுன்றது அப்படி ஒண்ணுதான். வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது. எது கிடைக்குதோ அதை என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்வியல நம்முடைய பயணத்துல நமக்கு எது எளிமையானதோ அதை நோக்கி நாம அறம் சார்ந்து செயல்படும் பொழுது அது நமக்கு எளிமையா கைக்கு வரும். அதைத்தான் அந்த கதை சொல்றதா நான் நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கதைக்குள்ளயுமே இருவேறு பார்வைகள் கூட இருக்கும். அந்த பார்வைகளை எல்லாம் மிக அருமையா சின்ன சின்ன கதைகள் வழியா சொல்றதுல தென்கட்சியார் ரொம்ப சமத்தவர். அதே போலதான் நீங்களும் ரொம்ப அழகா இருந்தது சரவணன். ஒரு கதையை ஞாபகம் வச்சு அடுத்த கதை சொல்றதுக்குள்ள இந்த கதைகள் இதெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் பலமுறை கேட்கணும். கேட்டுட்டு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா இருந்ததுப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த காலை பொழுது ஒரு நல்ல பொழுதாக்கினதுக்கு உங்களுக்கும் சரித்திரம் படைப்பும் அவைக்கும் நன்றிப்பா. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரிஷிகேசவன் ஐயா, நீங்க பேச முடியுமா? வணக்கம். சரவணன் கண்ணா, உங்கள் கதை அருமை. இன்னும் கதை சொல்லறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க, கேட்குறதுக்கு நாங்களும் தயாராக இருந்தோம். ஆனால் நேரம்தான் இடையில புந்து இடைஞ்சல் பண்ணிடுச்சு. பரவாயில்ல, அடுத்த முறை அந்த கதையை மறுபடியும் தொடருங்க. தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய கதைகள் ஒவ்வொன்றுமே சின்னதாக இருந்தாலும் அதோட கருத்து ரொம்ப இருக்கும். அதில் முக்கியமாக கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாருக்கும் பொறுப்பு வந்துடும்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய அந்த கதை சொல்கிற விதம். கேட்டுகிட்டே இருக்கும்போது உணர்வோட கடைசி அந்த கயல்விழியோட இதில் வரும்போது அந்த கதை நாம்பளும் கேட்குறவங்களும், நீங்கள் சொல்கிறவங்க மட்டும் இல்லை, கேட்குறவங்களும் அதை கூட அப்படியே ஒன்றி போனோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட இது மறுபடியும் வந்த உடனே நானும் இன்னைக்கு என்னோட நேரத்தை ஒதுக்கிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கேட்கணுன்ட்டு இருந்தேன். மகிழ்ச்சி. காலை நேரத்தை அது ஆரம்பத்திலே சொன்னீங்க. எடுத்த உடனே இந்த ஏர்லி மார்னிங் ஒவ்வொருத்தங்க வரவங்களை ஒரு உற்சாகப்படுத்தி அனுப்பணும், அவங்க போகும்போது ஒரு சந்தோஷத்தோடு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம பெரிய தத்துவத்தையும் இதையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்கள என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன் ஆஃப் த இது இந்த கதை அப்படின்றத ஆரம்பிச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய எண்ணத்திற்கு. நான் ஒரு சின்னதாக தென்கட்சி அவருடைய இதில் இருந்து ஒன்று சொல்லிட்டு என்னோட இதை முடிச்சுக்கிறேன். அவர் ஒரு முறை சொன்னார், ஒரு நாள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த வேதாந்த சுவாமிகள், உபய வேதாந்த தேசிய சுவாமிகள் தன் வீட்டுக்கு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, குப்பா, நீ உடனடியாக திருவெரும்புதூர் சென்று திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலிருந்து இங்கு வந்துள்ள திருநாராயண ஐயங்கார் சாஸ்திரிகள் திருக்கோவில் ஆராதனைக்காக திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருவடி தவறி விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துரு, போயிட்டு வரியா அப்படின்னாரு. உடனே ஆமாங்க ஐயா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. நான் சொன்னதை அப்படியே சொல்லிடுவியா அப்படின்னாரு. எஸ், அப்படியே சொல்லிடுறேங்கய்யா. இவருக்கு சந்தேகம் எங்க ஒரு தடவை சொல்லி காட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு அந்த குப்பன் சொன்னாரு, கும்பகோணத்தான் சாமி குட்டையில் விழுந்துட்டான்னு சொல்லணும், அவ்வளோதானே அப்படின்னாராம். ஸோ தென்கட்சியோட ஸ்டைல் இதுதான். ஒரு பெரிய விஷயத்த எப்படி சின்னதாக கடைசியாக கான்செப்டை எப்படி கொண்டுட்டு முடிக்கிறது,
ஒரு பாடத்தை படிக்கும்போது ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. அதோட கருத்து ஒரு சின்னதுல, ஒரு மையத்துல, ஒரு புள்ளியில இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு விஷயம் தான். அத அவரோட இதுல இருக்கும். அ அதை இன்று நீங்கள் கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அருமையான கதையோட உங்களோட அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கதை சொல்லி சரவணன் கண்ணா ஐயா அருமையா எப்பயுமே கதை சொல்லுவாங்க. இன்றைக்கு இரவு நேரத்துல மீன்களை திருடியவர் ஆட்கள் வரவும் மீனை குளத்துக்குள்ளே விட்டுட்டாரு. மரத்தடியில சாம்பலை பூசி சாமியார் ஆயிட்டார். அந்த கதையை கேட்டவுடனே எனக்கு தோன்றியது, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. ஒரு கதை இருக்கும். அந்த கதைய அவர் பார்க்குற விதம் வேறவா இருக்கும். அதுல உள்ள பொருளுக்கு பொருத்தமா எடுத்துக்குவாங்க. அவங்கவங்க எண்ண ஓட்டத்திற்கேற்ப. அதனால ஐயா கதை சொல்றது நம்ம வாழ்க்கைக்கு அது பயனுடையதா இருக்கும். கயல் கதைய ஐயா வாசித்தது அருமையா இருந்தது. கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருந்தது. உண்மையாவே ஐயா கதை சொல்லிதான். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மனு. விஐபி பட்டர்ஃப்ளை வணக்கம், நீங்க பேசலாம். விஐபி பாப்பா இருக்கீங்களா? வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். மோகன சுந்தரம் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். அவனுக்கு வணக்கம். சரவணன் இன்னைக்கு சிறப்பாக கதைகளை வாசித்தார். நான் சின்னதாக ஒரு பாடல் இல்லாது வடிவத்தில் அதுக்கு ஒரு வாழ்த்து போட்டேன். அது போச்சா போகலன்னு தெரில. எனக்கு நம்ம ரெட்டில் மார்க் வருது. அதை நான் வாசிச்சிடுறேன். சொல்லும் கதைகளை சுவைபடச் சொல்வதில் வல்லவராம் நம் நல்லவை சரவணன் பல்சுவை கதைகளை பகிர்ந்தார். வெல்வோம் வினைகளை நல்லறம் கொண்டே. அவ்வளோதான், சின்னதாக ஒரு கமெண்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன். சொல்லும் கதைகளை சுவைபடச் சொல்வதில் வல்லவராம் நம் நல்லவை சரவணன். அவர் நல்லவைன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அதில் நல்லதெல்லாம் சொல்கிறார். சொல்லும் கதைகளை சுவைபடச் சொல்வதில் வல்லவராம் நம் நல்லவை சரவணன் பல்சுவை கதைகளை பகிர்ந்தார். இன்னைக்கு ஒரு 10 கதை சொல்லிட்டார்ல. வெல்வோம் வினைகளை நல்லறம் கொண்டே. இது ஒரு நேரிசை ஆசிரியப்பா வடிவத்தில் நான் எழுதிட்டேன். நன்றிம்மா. ஆசிரியப்பா வடிவத்திலே உங்களோட அன்பான வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி. விஐபி பட்டர்ஃப்ளை நீங்க பேச முடியுமா? அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். அருள் சேவியர் இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவருடைய சிந்தனை காலை அதிகாலை பொழுதிலே சிரிப்போடு சிந்தனையும் கலந்து அந்த தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவோட கதை, நிறைய கதைகள் அவருடைய நிறைய அதுல உள் கருத்துக்கள், நிறைய சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் அவருடைய கதை சிறப்பா இருந்தது. அவருடைய சிறப்பே ஒரு ஒரு சிறந்த கதை சொல்லி அவருடைய அந்த குரலுக்கும் அந்த கதைக்கும் அந்த கதையும் தாண்டி அதன் பிறகு சொல்லுகின்ற அந்த கருத்தும் தான் ரொம்ப கவரக்கூடிய இதா இருக்கும். இந்த எல்லா கதைகளும் சிறப்பா இருந்தது. தொடர் நிகழ்வா இருக்கும்போது நமக்கு இன்னும் மேலும் ஒரு ஒரு ரசிக்கும் தன்மையா இன்னும் பல நல்ல சிந்தனைகளை நம்ம நம்ம மனதுல விதைக்கிற ஒரு இதா இருக்கும்.
சிறப்பான வாசிப்பு. அவருடைய அந்த பாங்கு தான் நம்மளை எல்லாம் எந்த கவனச்சிதறல் இல்லாம நல்ல அப்படி கான்சென்ட்ரேஷனோட கேட்கிற அவருடைய காந்த குரல்ல தான் சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள் சிறப்பு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். சரவணன் கண்ணா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி அனைவருக்கும். விஜயம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாமே எப்போதுமே அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த அறைக்கு தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ராஜமாதா தான். அவங்க கையால் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் சாப்பிடுவேன். அது மாதிரி அப்படி ஒரு ஒரு பேரன்பு கொண்ட உள்ளம். ஐயாவும் அப்படிதான். அவரும் வந்து இவங்க பேசி அன்பு பாராட்டுவாங்க, அவர் கேட்டு அன்பு பாராட்டுவார். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு உள்ள ஸ்பெஷாலிட்டியை வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு மனுஷங்கள்ட்டையும் நம்ம பழகும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியை நோக்கி நம்ம ஹைலைட் பண்ணி பழகும்போது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வாக அது மாறும். நண்பர்கள் வட்டத்துலேயும் சரி, வெளி உலகத்துலேயும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அதுக்காக அவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. பாராட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே சிரிச்சுக்கிட்டே நம்ம சொல்ல வந்த விஷயத்தையும் ஹைலைட் பண்ணவும் செய்ய முடியும். அதை அவங்களால தவிர்க்க முடியாது. அப்போது கண்டிப்பாக கேட்பாங்க. அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் கூட ஒரு மேலான அன்பு தொடர்ந்து அதை வச்சு நம்ம அதை சொல்லும்போது, அவங்கள்ட்ட பேசும்போது சண்டை போடுறதுக்குள்ள 2 வகை இருக்குது. ஒன்று வந்து அந்த உறவை வலுப்படுத்துவதற்காக சண்டை போடுறது. இன்னொரு சண்டை வந்து அ இவ்வளவு தானா அப்படிங்கிறத தாண்டி இந்த உறவே வேணாங்கிற மாதிரி சண்டை போடுறது. இந்த 2வது களத்துக்கு எப்போதுமே போக வேண்டாம் அப்படின்னு தோணும். ஏன்னா, இந்த முதல் தளத்தில வந்து முதல் கேள்வியில வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி அனுபவமும், குணாதிசயமும் கொண்டவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட நம்ம டிஸ்க்ளைமரா முன்னாடியே போட்டுட்டோம்னா, இந்த 2வதுக்கு நம்ம போ வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள ஏத்துக்கிட்டு அதோட வழியிலே நம்ம போகலாம். ஏன்னா, இதில வந்து அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத தாண்டி புரிதல் அப்படிங்கிற விஷயத்தில நின்னு சொல்றேன். அந்த புரிதலோட ஒவ்வொருத்தரையும் பார்க்க ஆரம்பிக்கும்போது, ஒரு ரசனை நம்மள அறியாம உள்ள வரும். அதுக்கு நெறைய அ இந்த எழுத்து ஒரு ஹெல்ப்பா இருக்குது. வாசிப்பு, அனுபவம் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய மனச நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்க இப்படிதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பாடமா இருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். அது மாரி தான் இன்னைக்கு தளத்திலயும் ரிஷிகேஷன் ஐயா சொன்ன அந்த கதையும் வந்து "கும்பகோணத்தாசாமி குட்டையில விழுந்துட்டான்" அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றது. அத வந்து அவர் எப்படி அ ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி, இத வந்து ஒரு கதை சொல்லல் பாணிய தாண்டி புரிதல்னா என்ன? இதுதான் புரிதல் அப்படிங்கிறத வந்து அழகா சொல்லியிருந்தாரு. இதையே வந்து அவர் சொன்ன கதையிலயும் நல்லாருக்கும். அவர் கேட்கும்போது, அ நம்ம என்ன பரீட்சை எழுதி படிக்கவா போறோம்? ஏபிபி, ஆர்இ, என்டிஎஸ்சின்னு படிக்கிறதுக்கு அப்ரன்டிஸ்ன்ட்டு. அது மாரி வடிவேலு அவர்கள் சொன்னது மாரி, ஆ அவரு சொன்ன அந்த தொனியும் ரொம்ப அழகா இருந்தது. அதாவது பளிச்சுன்னு சொல்லிடணும். அதில சிரிப்பும் வந்துரணும். அவ்வளோதான். நன்றி. ராணி அம்மாவோட மலர் பறிக்கும் அந்த அனுபவம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அது அது எப்போதுமே நடக்கும். நெறைய விஷயங்கள்ல நெறைய யாரும் பிடித்த மாணவர்களுடைய கதைகள நம்ம வாசிக்கும்போது, அ அதில இத விட அது நல்லாயிருக்கா? அத விட அது நல்லாயிருக்காங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அது போயிட்டே இருக்கும். அ ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஒரு மெசேஜ் இருக்குங்கிறத அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு அவங்களுடைய ஆளுமை எல்லாம் தமிழ் புலமையும் சரி, அவங்களுடைய பார்வையும் சரி, ரொம்ப பரந்துபட்ட பார்வை. அது எ
வித்தியாசமான ஒரு தீட்சண்யமாத ஒரு ஒரு விஷயத்த அழகா அழுத்தம் திருத்தமா அழகா சொல்லுவாங்க. இலக்கிய நடையோட. அது அவங்களுடைய சிறப்புன்னு நான் நெனைப்பேன். விந்தியாம்மாவும் அதே மாரி தான் எடுத்துப்பாங்க, எப்போதும் சொல்றதும். அவங்களுடைய அந்த மதுரை பாங்கு ஆசீர்வாதத்தோட அந்த வார்த்தை இருக்கும். "நல்லா இருக்குங்க ஐயா" அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த கிராமத்தில போய் உட்காந்து, அந்த அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்து ஏதாவது மோர் குடுங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு உ உபசரிப்பாங்க தெரியுமா? அந்த வார்த்தை இருக்கும் அந்த வாழ்த்துக்கள்ல. அ அப்படின்னு நான் நினைப்பேன். சேவியர் நானும் நெறைய பேசியிருக்கோம். அருள் சேவியர் நானும். நெறைய விஷயங்கள பேசுவோம். நெறைய விஷயங்கள ஹாஸ்யமா கடந்து போவோம். அது மாதிரி அவருடைய அ பார்வையும் சரி, அவரோட அனுபவமும் சரி, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருக்கும் அவரோடது. அதே மாரி அ அதெல்லாம் கடந்து போற விஷயத்துல ரசிச்சுட்டு போறதையும் அவரு தவிர்க்க மாட்டாரு. ரசிக்காம அவரு கடந்து போமாட்டாரு. வேணா கடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வேணா அந்த ரசனைய பத்தி சொல்லுவாரே ஒழிய, ரசிச்சுக்கிட்டே அத சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அ ஆனா அந்த ரசனை உள்ள நடந்துட்டே இருக்கும். அருள் சேவியரோட இது அதுதான். மோகனசுந்தரம் சொல்லவே வேணாம். அவரு அவரு தமிழ்லயும் ஒரு பெரிய ஸ்காலர் தான். நல்ல பாடகர். என்னுடைய நட்பில் இருப்பவர். ஒரு 2 ஆண்டு காலமாக. இந்த மாதிரி மக்கள சம்பாரிக்கிறதுக்கு ஒரு வகையான தளமா கூட இந்த தளம் எப்போதுமே இருந்திருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கு வந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் அந்த கதை சொல்லல் அப்படின்னு தான். அப்படிதான் எனக்கு தோணுது. ஒண்ணும் கதை சொல்லி அப்படின்னு சொல்றத அதை நோக்கி வேணா போயிட்டு இருக்கேன்னு வேணா சொல்லலாமே ஒழிய, அதை சொல்ல இன்னும் மெருகுபடுத்திக் கொண்டு நம்ம இன்னும் மாத்திக்கணுங்கிற ஒரு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அனுபவத்தோடே சேர்ந்து, அதில படிப்பினைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த படிப்பினையும் ஒவ்வொரு நாள் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஒன்றுபட்டு ஒரே விஷயத்த புடிச்சுட்டு அதில போயிட்டே இருக்கணும்னு தான் நெனைப்பேன். அதற்காக உங்களைப் போன்ற ஒரு நல்ல உள்ளங்கள், கேட்கிறவங்க இல்லைன்னா சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் இல்லைன்னா அங்கே ட்ராமாவே நடக்காது. அது மாரி தான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நேரமும், அந்த கவன குவிப்பும் தான் அ என்னை மாதிரி ஆட்களுக்கு சொல்றதுக்கும், செய்றதுக்கும், அது சம்மந்தப்பட்டு அ விஷயங்கள டீட்டெயிலா உள்ள போறதுக்கும், அது ஆர்வத்த தூண்டுற விஷயமா நான் நெனைக்கிறேன். ஸோ உங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். நன்றி, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். இல்ல. நான் சரவண கண்ணா அவருடைய குரல் கேட்கலான்னு தான் வந்தேன். நான் பேசணுங்கிறது ஒண்ணும் இல்ல. அதனால நன்றி. ம். நானும் உங்க குரல கேட்டதுக்கே நன்றி ஐயா. நம்ம அப்புறமா பேசுவோம் சரவணன். ஆனா ஆமா ஐயா, இல்ல, பேசணும். நீங்க நீங்க என்னுடைய மாணவரா இருக்க தகுதி உடையவர். என்னுடைய மாணவர்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்களும் சொன்னா கேட்க மாட்டீங்க. போன் பண்ணுனா பண்ண மாட்டீங்க. எவ்வளவு நுட்பமா திட்டுறீங்க. ஆனா மாணவராக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். குறும்பு பண்ற மாணவன்னு நெனச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஃபோன் பண்றேங்கய்யா. ஐயா மாணவரா இருக்க புதிய தகுதிகள்லாம் சொல்றாரு. சிறப்புங்கய்யா. உங்கள் வருகைக்கும் வாழ்த்துக்கும் நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். இல்ல நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்யலாம். நன்றி அனைவருக்கும். இன்றைய காலை பொழுதில் சரவணன் கண்ணா அவர்கள் மிக முக்கியமா முதல் முறையா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய குரலே கேட்ட மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சிறப்பான கதைகளை இன்னைக்கு காலையில பகிர்ந்துகிட்டதற்கு அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. ரோட்டரி பாஸ்கரன் ஐயா அவர்கள் செவி வழியே இதயம் தொடும் கலை கற்ற அன்பர் சரவணன் கண்ணா அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன், வாழ்க வளமுடன்னு சொல்லியிருக்காரு. மோகனசுந்தரம் அவர்கள் சொல்லும் கதைகளை சுவைபடச் சொல்வதில் வல்லவராம் நம் நல்லவை சரவணன் பல்சுவை கதைகளை பகிர்ந்தார், வெல்வோம் வினைகளை நல்லறம் கொண்டே அப்படின்னு சொல்லி அழகா தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும்
நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு திண்டுக்கல் ஜெயசீலன் அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.